வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம் யூடியூப் சேனல். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானை குறித்த நிறைய பாடல்கள் தமிழ்ல இருந்தாலும் எந்தெந்த பாடலை நாம் மனப்பாடம் செய்யலாம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப எளிதான பாடல்கள் தான். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய பாடல். முதல் பாடலா நான் உங்களுக்கு சொல்ல போறது, விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நிறைய பேசலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முருகா என்பது ஒரே ஒரு நாமம் தானே, ஏன் முருகா எனும் நாமங்கள் என்று அவர் பன்மையில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை அடுத்த வீடியோல நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இந்த பாடலை மனப்பாடம் செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். நம்முடைய விழிகளை திறந்தாலே அங்க தெரிய வேண்டியது முருகனுடைய திருப்பாதங்கள். நாம் எல்லோருமே பேசும் திறன் பெற்றவர்கள் தான். ஆனா எத்தனை தடவை முருகா அப்படின்ற நாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்தது, முன்பு செய்த பழிக்கு துணை, நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் அதற்கு துணையாவது என்ன, அவன் பன்னிரு தோளும் அப்படின்னு சொல்றாரு. நாம் சுமக்க முடியாத நம்முடைய வினைகளை அவன் பன்னிரு தோள்களிலும் நம்முடைய வினைகளை சுமந்து நமக்கு விடுதலை தருவானாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பயந்த தனி வழிக்கு துணை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் இருந்து நாம் போகக்கூடிய அந்த காலத்திலே ஒரு பயம் வரும் பாருங்க, மரணம் குறித்த அந்த பயம். மரணம் என்ற பயமே இல்லாமல் செய்யக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது என்றால் முருகப்பெருமானுக்குத்தான் இருக்கிறது. குறிப்பாக அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலும் செங்கோடன் மயூரமுமே மயிலுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லோருக்குமே மரணம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமா வரும். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய வேலையும் மயிலையும் அனுப்பி அந்த பயத்தையும் நீக்குவானா. ஆக இகலோகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கும் பரலோக இன்பம் பெறுவதற்கும் மிக முக்கியமான காரணமான கடவுளாக இருப்பவன் முருகப்பெருமான். ஆகவே இந்த பாடலை மனனம் செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பயமும் இருக்காது, எந்த வினைகளும் நம்மை அண்டாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்.